வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டே 10ல் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் வர மாதிரி ஒரு ப்ராப்ளமாக பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்கணும்னா, நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பேங்க்கை மாதிரி இமேஜின் பண்ணிங்க. பேங்க்கில் நம்ம காசு போடுறோம். ஸோ என்ன பண்ணணும்னா கடைசியாக நம்மளுக்கு எவ்வளோ நம்ம காசு போடுவோம் எடுப்போம், நான் கடைசியாக நம்மளுக்கு பேலன்ஸ் ஷோ பண்ணல. அது மாதிரி ப்ரோக்ராமிங் நம்ம பண்ண போகிறோம். நம்ம காசு போடுறது எடுக்கிறதுலாம் கால்குலேட் பண்ணி எப்படி பேலன்ஸ் ஷோ பண்ணுறது அப்படின்னு காமிக்கலாம். சரிங்களா? இதில் ஒரு ஃபார்மேட் இருக்குது. சரி, என்னென்னா டிரான்சாக்ஷன் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்மேட்னா, நான் இந்த ஃபார்மேட் தான் கொடுப்பேன். இப்போது டி 100ன்னு கொடுக்கணும்னா டின்றது டெபாசிட். நான் அதை பைசா நான் பேங்க்கில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணுறேன். எவ்வளோ டெபாசிட் பண்ணால் ₹100 டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டபிள்யூனா வித்ரோ. ஸோ எவ்வளோ வித்ரா எடுக்குது, எவ்வளோ நான் பைசா பேங்க்லேருந்து எடுக்கிறேன்னா ₹200 நான் பேங்க்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்றது தான். சரிங்களா? பைசா போடுறது எடுக்கிறது தான். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இன்புட் எப்படி கொடுத்துட்டே இருப்பாங்கன்னா, அவங்க பாட்டில் இந்த மாதிரி டி 300, வித்ரா 200 இந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. எவ்வளோ வேணால் அதை டிரான்சாக்ஷன் லாக் கொடுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதை நீ கடைசியாக என்ன பண்ணணும், அவங்க எம்டியான என்ட்ரி இருக்குதோ, எதுவுமே என்ட்ரு பண்ணாமல் என்ட்ரு தட்டுறாங்களோ அப்போ அதுக்கான பேலன்ஸ் நீங்கள் ஷோ பண்ணணும். சரிங்களா? அதுதான் கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாக் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு ஃபைனலாக முடிக்கணும். சரிங்களா? இது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்குள்ளே ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஏன்னா இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. அவங்க எப்போ அந்த பிரேக்கை ரூல் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறல. ஸோ இது ஒரு லூப்பிங் தான். பட் இந்த தடவை என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் லூப்னு ஒரு ரேஞ்சுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். ஸோ இவங்க ஒரு கண்டிஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ளே இது ஆனால் மட்டும்தான் ஆகணும், அது வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு பேர் வைல் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் பேலன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் 0வாக இருக்குது. இப்போதைக்கு எம்டியாக இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ வைல் லூப் பண்ணுறேன். ஸோ வைல் லூப்பில் ட்ரூன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இது ரன் ஆகிட்டே இருக்கும், எப்போ வேணால் ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ S இன்புட் வாங்குறேன். ஸோ என்ன இன்புட்னா, இந்த ஒவ்வொரு இதுவும் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு லாகையும் ஒரு இன்புட்டாக வாங்கணும்ல, அதுக்கு ஓகேங்களா இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ இன்புட் வாங்கியாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம எப்பயும் போடுற மாதிரி என்டர் த வேல்யூன்னு போட்டாச்சு. சரிங்களா? ஸோ இன்புட் வாங்கியாச்சு. வாங்கின இன்புட் என்ன பண்ணுறோன்னா, செக்ரிகேட் ரெண்டாக பிரிக்கிறோம். சரிங்களா? ஒன்று என்னென்னா டிரான்ஸ்ஃபர் டைப்பாக டி டைப்புன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்று டி டைப்பு, இன்னொன்று அமௌண்ட். ஓகேங்களா? டைப்பையும் அமௌண்ட்டையும் தனித்தனியாக பிரிக்கணும். எதை வச்சு பிரிக்கணும்? ஸ்பேஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ எப்படி பிடிப்போம், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல, ஸ்ப்ளிட்டு கம்மா கிடையாது. ஸோ ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நம்ம என்ன செக் பண்ணணும்னா, அந்த ஸ்ப்ளிட் பண்ண எஃப் டைப்பை என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போது எஃப் டைப்பு ஈக்குவல் டு டியாக இருந்துச்சுன்னா, அது டெபாசிட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகுனா, பைசா உள்ள ஆட் ஆகணும். எது கூடனா, பேலன்ஸ் கூட ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? எதை பண்ணோன்னா, இதை ப்ளஸ் பண்ணணும், அமௌண்ட்டு. ஸோ இதில் கொஞ்சம் எரர் வரும். நான் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன். எதனால் எரர் வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அது இஃப் பண்ண முடிச்சாச்சா. அப்புறம் எல்ஸ். ஓகேவா? ஸோ எல்ஸ் இல்லைன்னா, ஏன்னா இதுக்கப்புறம் எது ஆனாலும் இஃப் எல்ஸ் தானே. ஸோ இந்த கண்டிஷன் ஆச்சுன்னா அடுத்தது என்ன ஆகணும், இது ரிமூவ் தான் ஆகும். ஸோ அதனால் பேலன்ஸ். ஓகேவா? பேலன்ஸில் என்ன பண்ணுறோம்னா, மைனஸ் பண்ணோம் இதை அமௌண்ட்டு. ஓகேங்களா? இதுதான். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ண உடனே என்னென்னா ரன் ஆகும். ஸோ நமக்கு பேலன்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ண உடனே பெரிய ஒரு எரர் அடிக்கும். என்ன எரர்னா, இதை ப்ளஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. என்னென்னா, இன்டிஜராக மாற்றவே இல்லை, நம்ம மாற்றின ஸ்ட்ரிங்காகவே ஹேண்டில் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஏன்னா இங்கே ஸ்ட்ரிங்காக தான் வாங்கினோம், ஸ்ட்ரிங்காகவே எப்படி ப்ளஸ் பண்ண முடியும். அப்போ இன்டிஜராக மாற்றணும்ல, அப்போ இன்டிஜராக மாற்றுறதுக்கு இன்டின்னு கொடுத்து இந்த அமௌண்ட்டை இன்ட்டாக மாற்றணும். அப்போ தான் அது ப்ளஸ் ஆகும், 0 கூட. ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ரன் ஆகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பட் இப்போ நீங்கள் இதை எம்டி பண்ணும்போது இந்த ரூல் எம்டி ஆகாது. ஏன்னா இங்கே நம்ம எம்டி இதை பிரேக் பண்ணுறதுக்கான ரூல் கண்டிஷன் நம்ம எழுதவே இல்லை. சரிங்களா? அதனால் ரிசல்ட்டுமே காமிக்காது. ஓகே, நம்ம கடைசியாக ரிசல்ட் எடுக்கலாம். லூப்புக்கு வெளியே பிரிண்ட் பேலன்ஸ் மட்டும் எழுதுனா என்ன கடைசியாக என்ன இருக்குதோ அதை நம்ம காமிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த இஃப் அந்த எஸ்ஸில் வேல்யூ வாங்கல, அந்த வேல்யூ வாங்கினதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும். என்னென்னா, இஃப் எஸ் ஈக்குவல் எம்டியாக இருக்குதா, அப்போ எம்டியாக அதை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இதை பிரேக் பண்ணணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த லூப்பே பிரேக் பண்ணணும், அவ்வளோதான். இந்த லூப்பை பிரேக் பண்ணால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இதுதான் ப்ரோக்ராம். ஸோ நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறோம் 300.
திரும்பவும் டெபாசிட் பண்ணுறோம் 300. ஸோ ஒரு வித்ட்ரா பண்ணலாம் ஒரு 100. ஸோ அப்படி தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. நீ திரும்ப என்ன இருக்குன்னா இங்கே இன்ட்டு நம்ம யூஸ் பண்ணல வித்ட்ரால், அதனால் திரும்ப எரர் அடிக்குது இந்த இடத்துலையும். இதே நம்ம இன்ட்டாக மாற்றிட்டு திரும்பவும் ரன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்ட்டு. 300 பண்ணியாச்சு. அப்புறம் என்ன காமிக்குதுன்னா வித்ட்ரா 200 பண்ணோம். ஸோ ஓகேவா, வித்ட்ரா 200 நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். திரும்ப வந்து டெபாசிட் வந்து 100 டெபாசிட் பண்ணுறோம். ஓகேங்களா. இது ரிசல்ட் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆகிக்கும். இங்கே வந்து நம்ம எதுவுமே என்டர் பண்ணாமல் சும்மா என்டர் பண்ணால் அது எம்டியாக எடுத்துக்கும். இங்கே வந்து செக் பண்ணோம் எம்டியாக இருந்துச்சு. இந்த லூப்பை பிரேக் பண்ணிட்டு பேலன்ஸோட கடைசியாக வெளியே வந்து பிரிண்ட் பேலன்ஸ் கொடுக்கும்போது பேலன்ஸ் நம்மளுக்கு ஷோ பண்ணும். சரிங்களா. கரெக்டாக 500 வந்துச்சு. ஓகேவா. ஸோ இதுக்கான ரிசல்ட்டும் 500 தான். உங்களுக்கு அதுதான் வரணும். ஸோ உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ நடந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போது ஒரு லூப்புக்கான ஒரு கண்டிஷன் கிடையாது. இது வரைக்கும் தான் நடக்கணும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கும்போது அப்போ நம்ம வந்து எது பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம்னா வந்து ஒயில் லூப் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ட்ரூவாக இருக்கிறதுக்கு நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை தடவை என்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நடக்காது. சரிங்களா. அப்போ அந்த இடத்துல பிரேக் ஆகும். நான் ட்ரூ வந்துருக்கு நடந்துகிட்டே இருக்குது, நான் இதை பிரேக் பண்ணுறேன். சரிங்களா. இப்போ இந்த பிரேக் பண்ணுறதை மட்டும் நான் பண்ணேன்னா இது இன்ஃபினிட் டைம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ட்ரூன்றது எப்பவுமே ட்ரூ தான். நம்ம ட்ரூ வந்து எப்பவுமே மாற்றலை, அதனால் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் இன்புட் கொடுக்க எத்தனை இன்புட் கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு அது கால்குலேட் பண்ணிகிட்டே வரும். நீங்கள் எப்போ இந்த லூப்பை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் எம்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் என்ன ஆகும்னா இந்த இன்புட்டை வாங்கிட்டு செக் பண்ணும் இது எம்டியாக இருக்கான்னு. இன்கேஸ் இது எம்டியாக இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை பிரேக் பண்ணும். சரிங்களா. இந்த இடத்துல மட்டும் தான் பிரேக் ஆகும். மற்றபடி இன்புட்டை வாங்க செக் பண்ணணும், இது வந்து ஈக்குவலாக இருக்காது, அப்போ இங்கே போயிடும். ஸ்ப்ளிட் பண்ணணும், 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு டிஆர் டபிள்யூவான்னு பார்க்கணும். டி இருந்துச்சுன்னா அமௌண்ட்டை வந்து இன்ட்டாக மாற்றி திரும்ப ப்ளஸ் பண்ணி விட்டுரும். அப்படி டிஆர்னா என்ன மேக்ஸிமம் வந்து டபிள்யூவாக தான் இருக்கணும். ஸோ டபிள்யூவாக இருந்தால் அங்கே பார்த்திக்கும். இன்கேஸ் டபிள்யூவா இல்லை வேறு ஏதாவது நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன கேஸ் பண்ணுவோம். டபிள்யூஆர்னா எதுவுமே ஆகக்கூடாது. ஸோ எரர் காமிக்கணும். என்ன காமிக்கணும், எரர்னா நம்ம ஒரு எரர் மாதிரி ஷோ பண்ணணும். இது வந்து இந்த டெபாசிட்டில் வந்து நீங்கள் தப்பாக என்டர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு காமிக்கணும். சரிங்களா. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்கன்னு வச்சிங்களேன். இப்போது ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணும்போது செக் பண்ணணும். ஏன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 500 தான் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ 1000 எடுக்க முடியாதுல்ல. நம்மளுக்கு வந்து செக் பண்ணணும் பேலன்ஸ் வந்து இருக்கிற பேலன்ஸும் இப்போ வித்ட்ரா பண்ணுறது வந்து கம்பேர் பண்ணி மைனஸ் பண்ணால் வந்து பாசிட்டிவ்ல போதா நெகட்டிவ்ல போதான்னு பார்க்கணும். மைனஸ் பண்ணி வர வேல்யூ வந்து 0வோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிடலாம், நம்ம அந்த பேலன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்றது பட்சத்தில் நம்ம என்ன ஆகும்னா ஷோ காமிக்கணும் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு பேங்க்ல காமிக்கல. அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். பட் அது நம்ம ப்ரோக்ராம் கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. இன்றைக்கி நான் ப்ரோக்ராம் அவ்வளோதான். ஸோ இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.